என் பாவம் நீங்க கண்டு ஏசையரின் ரட்சிப்பினால் நான் ஆறுதல் கண்டடைந்தேன். பேசும்படியார் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். பள்ளிக்கூடத்திலே பரீட்சைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு குடும்பத்திலே மரணம், சில குடும்பங்களிலே விருந்தினர், அப்படி என்று சில சாக்கு போக்கு வந்திருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேச முடியாது. இப்படி வந்து உட்கார்ந்து பசங்க அப்படி அப்பா பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கு. நம்ம மூஞ்ச பார்க்கணும். கொஞ்ச நேரம் அந்த கர்த்தரோடு கூட பேசிக் கொண்டிருந்தோம். நம்முடைய வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில வேதம் போதுமானதா இருக்கிறது என்று எல்லாரும் நமக்கு தெரியும். தெரியுமா, தெரியாதா? ஆனால் நம்முடைய உலக வாழ்க்கைக்கும் இந்த வேத புஸ்தகம் போதுமா என்பதுதான் ஒரு பெரிய கேள்விக்குறி. ஆகையினாலே நம்முடைய வாழ்க்கையில நாம் என்ன செய்கிறோம்? இக்கரையில ஒரு கால், அக்கறையில ஒரு கால் வைத்து நம்ம ரயில்வேக்கு 2 தண்டவாளங்களிலே ரயில் போகிறது போல நம் 2லும் கால் வைத்து நடந்து கொண்டே போகிறோம். ஆகையினால் தான் இந்த நாட்களிலே பெரிய குளறுபடி வருகிறது. நீங்க பாத்தீங்கன்னா இந்த இப்ப இந்திய தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிற ஒரு பெரிய ஒரு unnecessary argument about the patriotism, about the nationalism. நல்லா யோசிச்சு பாருங்க. இப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கையில எப்பொழுதும் ஒரு வாதம், விதண்டாவாதம் இருந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொருடைய மனுஷனுடைய நினைவிலும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் நம்முடைய உலக வாழ்க்கைக்கும் எப்பொழுதுமே ஒரு டசில் இருந்து கொண்டே இருக்கிறது. ஆகையினாலே நமக்கு ஒரு பெரிய குழப்பம் வந்து கொண்டே இருக்கு. அதுல ஒரு சில காரியத்தை இன்றைக்கு நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அதை மாத்திரம் மனதில் வைத்துக் கொள்ளும். இந்த வேத புஸ்தகம் 2 பார்ட்டாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாருக்கும் தெரியும். புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு. நீங்க இந்த வேதத்தை நீங்கள் வாசித்து நீங்கள் அறிவீர்கள் என்றால், பழைய ஏற்பாட்டை நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது என்று அவர்களுக்கு திட்டமும் தெளிவுமாய் அவர்களுக்கு கட்டளைகள். பிள்ளைங்க எப்படியோ இருந்து போது, பேசாம அங்க வேடிக்கை பார்க்க வேண்டாம். இது வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான ஒரு தத்துவத்தை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அவர்கள் என்ன செய்யணும், அவர்கள் என்ன செய்யக்கூடாது, இவைகளை குறித்து துல்லியமாக நீங்க நல்லா கவனிச்சு, நீங்க பழைய ஏற்பாட்டை வாசித்து பார்த்தீங்கன்னா மிக துல்லியமாக அவருடைய கட்டளைகள், நியாயப்பிரமாணங்கள், அவருடைய வழிமுறைகள் அமைந்திருக்கும். அதை தாண்டி இந்த பக்கமோ அந்த பக்கமும் போக தேவையில்லை. நம்முடைய வாழ்க்கையில அத்தனை காரியத்திற்கும் அதுல மோசையின் மூலமாய், தீர்க்கதரிசிகள் மூலமாய் கர்த்தர் அநேக காரியங்களை எழுதி கொடுத்திருக்கிறார். அதை அப்படியே நீங்கள் இந்த மெட்ராஸ் சிலபஸ் பாடத்துல பரீட்சை எழுதுறவங்க அப்படியே அடிச்சாங்க, காப்பி அடிச்சா போதும். அதை புரிஞ்சுக்கணும்னு தேவையில்லை, அதை அறிந்து கொள்ளணும்னு தேவையில்லை. அதை சொல்றத அப்படியே செஞ்சுட்டா போதும். பழைய ஏற்பாடு
ஆனால் அதிலும் சில பொக்கிஷங்களை கர்த்தர் மறைத்து வைத்திருக்கிறார். அது போகட்டும். நான் அத புதிய ஏற்பாட்டில எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த காலத்திற்கென்று கர்த்தர் அந்த புதிய ஏற்பாட்டில இந்த காலத்தில் நடந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கொடுத்து துல்லியமாக தீர்க்க தரிசனமாக அவர் எழுதி வைத்திருக்கிறார். இந்த புஸ்தகத்தில் எழுதப்படாத காரியங்கள் ஒன்றுமே இந்த உலகத்தில் நடக்கல, நடக்கக்கூடாது, நடக்க முடியாது. இதை மனதில் வைத்துக் கொள்ளும். கர்த்தருடைய பிள்ளைகள், இதை முதலாவது ஆணித்தரமாய் நீங்கள் தெரிந்து கொள்ளணும். இந்த வேதத்தில் எழுதப்படாத காரியங்கள் இந்த உலகத்தில் ஒன்றும் நடக்காது, நடக்கப் போவதும் இல்லை. எல்லாவற்றையும் எழுதி வைத்திருக்கிறார். அதை அறிந்து கொள்ள நமக்கு ஒரு வெளிச்சம் அவசியம். அல்லேலூயா சொல்லுமா? நல்லா கவனிக்கணும். ஆனால் பழைய ஏற்பாட்டிலே சொன்னது போல புதிய ஏற்பாட்டிலே நீ இப்படிதான் நடக்கணும், அப்படிதான் நடக்கணும்னு எழுதல. நீங்க நல்லா வாசித்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், பழைய ஏற்பாட்டில் நீங்க எவ்வளவு கர்த்தருக்கு கொடுக்கணும்னு எழுதியிருக்கு, தசம பாகம் இல்ல. ஆனால் புதிய ஏற்பாட்டில் அப்படி எழுதப்பட்டிருக்கிறதா? ஆமாவா இல்லையா சொல்லுங்க. இதுதான் ஒரு பெரிய, இதுதான் இந்த உலகம் நம்மளை தடுமாற செய்யறதுக்கு இது ஒரு காரணம். எழுதப்படலன்னு தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இந்த ஆவியானவர் துணையோடு கூட நீங்கள் வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா சொல்லுமா? அதை கண்டுபிடிக்கணும். எழுதப்படலன்னு இருக்கு, ஆனால் அவர் எழுதி வைத்திருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள ஆவியானவருடைய துணை வேணும். அல்லேலூயா சொல்லுமா? ஏன் அப்படி சொல்றேன்னா, ஒரு காரியம், அங்கு தசம பாகம் இப்பொழுது வெகுவாக பிரசங்கிக்கப்படுகிற ஒரு காரியம், கர்த்தருக்கு தசம பாகம் கொடுக்க வேண்டும் என்று வேதத்தில் புதிய ஏற்பாட்டில் இல்ல. புதிய ஏற்பாட்டில் ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் நடத்தணும்னு புதிய ஏற்பாட்டில் இப்படிதான் நம்மளுக்கு அப்படிதான் பேசுறாங்க. ஆவிக்குரிய வளர்ந்த சபைகள் நமக்கு புதிய ஏற்பாட்டின் வெளிச்சத்தை எப்படி காமிக்கிறாங்க? நீங்க அதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது? தசமபாகம் கொடுக்கிறது பழைய ஏற்பாட்டு முறை. புதிய ஏற்பாட்டு முறை உற்சாகமா காணிக்க கொடுக்கணும். அந்த வசனத்தை தான் வச்சு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் இயேசுவானவர் அதை கோடிட்டு காண்பித்திருக்கிறார். அதை புரிந்து கொள்ள கர்த்தருடைய ஆவியானுடைய வெளிச்சம் அவசியம். அவர் ஒருவர் அதை எக்ஸ்பிளைன் பண்ணல. நல்லா கவனிங்க பிரியமானவர்களே, நீங்கள் அதை பழைய ஏற்பாட்டில் சொல்வது போல அவர் ஒவ்வொன்றையும் நுணுக்கமாக துல்லியமாக அவர் விளக்கி சொல்லல. அவர் சொல்லி இருக்கிறார், ராயனுடையதை ராயனுக்கும், சொல்லுங்க, தேவனுக்கு உரியது என்ன? ஒரு கேள்விக்குறி. ராயனுடையதை ராயனுக்கு கொடுக்கணும். இல்லைன்னா இப்ப நிறைய அந்த எல்லாத்தையும் கம்ப்யூட்டர்ல போட்டனால இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் நிறைய கடுதாசி வந்துட்டு இருக்கு நிறைய. அப்போ ராயனுக்கு கொடுக்கணும்னா 20% கொடுக்கணும், 10% ஒரு ஸ்லாப், அப்புறம் 20% ஒரு ஸ்லாப், 30% ஒரு ஸ்லாப், அதான் மேக்சிமம் நினைக்கிறேன். சரி, அத ராயனுடையது நிர்ணயிச்சிருக்காங்க, கவர்மெண்ட் பிக்ஸ் பண்ணிருக்கான். ஆனா ஆண்டவர் சொல்றார், ராயனுடையதை ராயனுக்கும், தேவனுக்குரியதை தேவனுக்கும் அப்படின்னு. புதிய ஏற்பாட்டில் தேவனுக்குரியது என்னன்னு எழுதல. அந்த தேவனுக்குரியது என்ன என்று நீங்க பழைய ஏற்பாட்டுக்கு போகணும். அல்லேலூயா சொல்லுவோமா? இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. அதுக்கு தான் இந்த ஆவியானவர் துணை வேணும், ஆவியானவருடைய வெளிச்சம் வேணும். இல்லைன்னா அவங்க சொல்றதை நம்ம கேட்டுக்கிட்டு போவோம். தசமபாகம் இல்ல, ஏன்னா நம்முடைய ஆலயங்களில் தசமபாகத்தை பத்தி பேசுறது இல்லை யாரும். அதனால நம்ம சும்மா கவலையிட்டு தெரிந்து கொண்டிருக்கிறோம். ஆனா பெந்தேகோஸ்தே சர்ச்சில் என்ன பண்றாங்க, நீங்க தசமபாகத்தை எங்க கொண்டு வரணும், அதுவும் எங்க போட்டு அவங்க சொல்ற விளக்கம் சரியா. அதுக்கும் எங்கெங்க கொடுக்கணும்னு புதிய ஏற்பாட்டில் அருமையான வசனங்கள் உண்டு. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆகையினால இந்த வசனங்களை புரிந்து கொள்ளாதபடிக்கு நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் சொன்னது போல இது செய்யலன்னா உனக்கு இது தண்டனை, பல்லுக்கு பல்.
அப்படின்னு சொல்லியிருந்தா ஒருவேளை நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? பயந்து தசம பாகத்தை கொடுத்திருப்பீங்களா இருக்கும். அப்ப இந்த புதிய ஏற்பாட்டில் அப்படி கொடுக்கப்படல. நான் இதை குறித்து பேசினா நான் வருஷக்கணக்காக இதை குறித்து பேச முடியும். ஆனால் ஒன்றை குறித்து மாத்திரம் நான் பேச போகிறேன். பரிசுத்த ஆவியானவரை குறித்து மாத்திரம் பேச போகிறேன். பரிசுத்த ஆவியானவரை குறித்து பழைய ஏற்பாட்டிலும் எழுதப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியை பற்றி எழுதப்படலன்னு நீங்க நினைக்காதீங்க. எவ்வளவு எழுதப்படணுமோ அவ்வளவு எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுமா. ஒரு உதாரணம், நான் எல்லாத்துக்கும் உதாரணம் மாத்திரம் சொல்லிட்டு போறேன். ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டுன்னு புதிய ஏற்பாட்டில் இருக்கு. பழைய ஏற்பாட்டில் இருக்க அபிஷேகம் நுகங்களை முறிக்கும். அப்போ நீங்க இது ஆவியானவருடைய துணையோடு கூட தான் நீங்கள் வேதத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா சொல்லுவோமா. ஆவியானவருடைய விடுதலை இல்ல, இந்த பரிசுத்த ஆவியானவரை பத்தி இந்த பெந்தேகோஸ்தே ஆளுங்க தான் அவங்க அதை பத்தி பேசுறாங்க. மற்றவங்க பேசுறது எல்லாத்துக்கும் தேவையான சத்தியம். அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா அல்லேலூயா. நீங்க வேதத்தை திறந்து பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டுள்ள அவருடைய பிரசன்டேஷன், கர்த்தர் ஒரு கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறத நீங்க நிறைவேற்றணும். நிறைவேற்றணும்னா என்ன ஆகும்? அது ஒவ்வொன்றும் துல்லியமாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆமாவா இல்லையா? ஒருவேளை சில இடத்திலே ஒரு சந்தேகம் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஆண் பிள்ளையே இல்லாதபடிக்கு தகப்பன் தாயை இறந்து போயிட்டாங்கன்னா உங்க சொத்து யாருக்கு போகணும்னு முதல்ல என்ன பண்ணிருக்கு? எழுதி வச்சிருக்கிறாங்க. மோசையுடைய நயா பிராணத்தை வாசிங்க. ஆனா 2 பெண் பிள்ளைகள் மோசையிட்ட கேட்கிறாங்க. அப்ப மோசே ஆண்டவர்கிட்ட கேட்டு அதுக்கு வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்கிறான். அதே போல புதிய ஏற்பாட்டிலேயும் சிலது புரியாத காரியங்கள் இருக்கும் என்றால் அதற்கு ஆவியானவருடைய துணை அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா சொல்லுமா. ஆனால் ஆவியானவர் துணை வேதத்தில் எழுதப்படாத ஒரு சத்தியத்தை குறித்து சொல்லாது. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. ஆவியானவருடைய துணையோடு அறிந்து கொள்ளணும்னா அந்த ஆவியானவர் கொடுக்கிற விளக்கம் இந்த வேதத்தில் எங்கேயாவது ஒரு வசனத்தின் மூலமாய் அது நிரூபிக்கப்படணும். அல்லேலூயா சொல்லுமா. அது பழைய ஏற்பாட்டிலோ அல்லது புதிய ஏற்பாட்டிலோ ஜோடு இல்லாமல் இராது. ஆனால் கர்த்தருடைய வெளிப்பாடு, ஆவியானவருடைய வெளிப்பாடு எனக்கு சரியா புரியாத சத்தியங்கள் புதிய ஏற்பாட்டில் இருக்கு என்று நீங்கள் நினைப்பீங்கன்னா அது ஆவியானவர் துணையோடு கூட நீங்கள் அணுகுவீங்கன்னா அந்த ஆவியானவர் உங்களுக்கு விளக்கி கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுமா. எனக்கு எப்படி விளக்கி கொடுத்தார்? தசமபாகம் இல்ல இல்லன்னு பெரிய மலை உச்சியிலிருந்து கத்துற கும்பல் இருக்கு இல்லையா, அதுக்கு புதிய ஏற்பாட்டில் ஒரு ஆதாரத்தை நான் சொன்னேனே. தேவனுக்குரியதை இது யார் எனக்கு வெளிப்படுத்தினா? எனக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல சார் இது வரைக்கும். இந்த வசனத்தை சொல்லி நீங்க தசம பாகம் கொடுக்கணும்னு யாரும் எனக்கு சொல்லல. இது கர்த்தர் எப்படி வெளிப்படுத்துகிறார்? ஆகையினாலே இந்த ஆவியானவர் துணை அவசியம். அல்லேலூயா சொல்லுமா. பரிசுத்த ஆவியை குறித்து நீங்க 4 காஸ்பலையும் வாசிங்க. பரிசுத்த ஐ வில் கான்சென்ட்ரேட் ஒன்லி ஆன் தி ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவரை குறித்து பழைய ஏற்பாட்டிலே மாம்சமான யாவர் மேலும் ஊற்றப்படும் தான் இருக்கு. இல்லது தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொண்டார்கள் என்றுதான் இருக்கும். அந்த மாதிரி வார்த்தை தான் யூஸ் பண்ணுங்க. நீங்க காஸ்பல்ல மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல நீங்க பரிசுத்த ஆவியை குறித்து நீங்க வாசித்தீங்கன்னா அவர் என்ன ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு? ஊதி பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி இருக்கிறார். சரியா? பெற்றுக்கொள்ளுங்கள் என்றுதான் சொல்லி இருக்கிறார். உன்னதத்தில் இருக்கிற பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேமில் அந்த ஆவியானவரை குறித்து அவர் சொல்லி இருக்கிறார். ஆவியானவரை குறித்து மற்ற காஸ்பல்ல வாசிக்கும் பொழுது நீங்க வாசிக்கிறீங்க, கேளுங்கள் அப்பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அவர் பரிசுத்த ஆவியை உங்களுக்கு அருளாதிருப்பது எப்படி? நல்ல கவனிங்க. அருளாதிருப்பது, பெற்றுக்கொள்ளுங்கள், ஊற்றப்படுகிறது, இவைகள் தான் பழைய ஏற்பாட்டிலும் எழுதப்பட்டிருக்கிறது,
புதிய ஏற்பாட்டு 4 பல்லையும் எழுதப்பட்டிருக்கிறது. அதுல ஒன்றை பாயிண்ட் அவுட் பண்றேன். யோவான் ஆண்டவர் குறித்து பேசும் பொழுது அவர் ஒரு வார்த்தையை எழுதுகிறார். 3:34 நசரனாகிய இயேசுவை தேவன் அளவில்லாமல் நரப்பண்ணும் போல. அது வாசி, சரியா வாசி. 3:34 வாசி. எல்லாம் கவனிங்க. காஸ்பல்ல நீங்க பாத்தீங்கன்னா கொடுத்திருக்கிறார், தந்தருளினார், பெற்றுக்கொள்ளுவீங்க, கேளுங்கள் கொடுக்கப்படும், அப்படிதான் எழுதப்பட்டிருக்கு. இது அளவில்லாமல் அவருக்கு கொடுத்திருக்கிறார். நான் இத மனசுல வச்சுக்கோங்க. நான் ஐ வில் எக்ஸ்பிளைன் தி பியூட்டி ஆஃப் தட் வேர்ட் பின்னாடி சொல்றேன். அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். ஆனால் லூக்கா பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள், கேட்கிறவர்கள் பெற்றுக்கொள்ளுவீங்க, பரிசுத்த ஆவியை அருளாதிருப்பது எப்படி என்றுதான் இந்த காஸ்பல் ரைட்டர் லூக்கா அப்படிதான் எழுதியிருக்கிறார் காஸ்பல்ல. நல்லது. ஆனால் அப்போஸ்தலர் நடபடிகளை எழுத ஆரம்பித்த இந்த லூக்கா, அப்போஸ்தலர் யாரு எழுதுனா தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு. அப்ப அது புரிஞ்சுக்கிட்டா தான் இதெல்லாம் நீங்க இந்த மகத்துவங்களை எல்லாம் அறிந்து கொள்ள முடியும். Who is the gospel writer of Luke? லூக்கா சுவிசேஷத்தை எழுதினது யாரு? பைபிளே தெரியாதோ? மத்தேயு எழுதினது அப்பா, மார்க் எழுதினது, லூக்கா எழுதினது லூக்கா. அவர் லூக்கால பரிசுத்த ஆவியை பற்றி எழுதும் பொழுது கேளுங்கள் கொடுக்கப்படும், பரிசுத்த ஆவியை அருளாதிருப்பது எப்படி, அப்படிதான் எழுதியிருக்கிறாரே ஒழிய. ஆனால் அதே லூக்கா அப்போஸ்தலர் நடபடிகளை எழுத ஆரம்பித்த பொழுது அவர் அருளினார், பெற்றுக்கொண்டாங்க அப்படின்னு எழுதியிருக்கிறாரா? அவர் எழுதியிருக்கிற ஒரு வார்த்தை 2 நாள்ல நிரப்பப்பட்டார்கள். அல்லேலூயா சொல்லுமா. இந்த நிரப்பப்பட்டார்கள் என்று காஸ்பல்ல இருக்கா? பழைய ஏற்பாட்டில் இருக்கா? அப்போ இந்த நிரப்பப்படுகிற ஒரு வார்த்தையை ஆவியானவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். வெளிப்படுத்தினதற்கு ஒரு ஆதாரம். அல்லேலூயா சொல்லுமா. they have not talked through their hat. அவங்க தங்களுடைய கற்பனையில எழுதல. நல்ல கவனிங்க பிரியமா. அவங்க நிரப்பப்பட்டார்கள் லூக்கா எழுதி இருக்கிறார்னா, அந்த லூக்கா எழுதினதற்கு ஒரு அத்தாட்சி என்ன? யோவான் ஸ்நானன் சொன்னது அவருக்கு என்ன பண்ணாரா? அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். இதை தாவீது அழகாக சொல்லுகிறார். என் பாத்திரம் அளவில்லாமல் கொடுக்கிறதும் நிரம்பி வழிகிறதும் ஒன்றா இல்லையா? அதைத்தான் லூக்கா பரிசுத்த ஆவியானவருடைய வெளிப்பாடோடு கூட நிரப்பப்பட்டார்கள் என்று எழுதுகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை முறைகளுக்கு பெற்றுக்கொள்வது மாற்றம் பத்தாது, ஊற்றப்படுகிறது மாத்திரம் பத்தாது. நல்ல கவனிங்க பெரியமான. முத்திரையாக பெற்றுக்கொள்வது பத்தாது. இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஆவியானவர் அந்த பரிசுத்த ஆவியை பற்றி அவர் சொல்லுகிற ஒரு விளக்கம் என்ன? நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படணும். அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா சொல்லுவோமா. பெற்றுக்கொண்டிருப்பீங்கன்னா அந்த அக்கறையில என்னது, இங்க ஒரு கால் அங்க ஒரு கால், ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் பெற்றுக்கொண்டிருப்பீங்கன்னா, இல்ல முத்திரையா பெற்றுக்கொண்டிருப்பீங்க, இல்லன்னா ஊதி பெற்றுக்கொண்டிருப்பீங்கன்னா ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால். ஆனால் நிரப்பப்பட்டிருப்பீங்கன்னா, அல்லேலூயா சொல்லுவோமா, ஆற்றுலையும் ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைக்க மாட்டீங்க. இது உண்மையான அனுபவம் பிரியமான. நீங்கள் வேதத்தை எடுத்து நீங்க வாசிப்பார். ஆகையினாலே எதையாவது ஒன்றை பிடித்துக் கொண்டு நான் பெற்றிருக்கிறேன் என்று சொல்லாதீங்க. எனக்கு அன்புக்குரியவர்களே, அநேக காரியங்கள் சொல்லப்படுகிறது.
அது பழைய ஏற்பாட்டிலும் அதற்கு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? அந்நிய பாஷையை குறித்து நாம் புதிய ஏற்பாட்டில் மாத்திரமல்ல, அது பழைய ஏற்பாட்டிலும் அதற்கு விளக்கம் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆகையினாலே இங்கு தெரிந்து கொள்ளணும்னா அங்க போகணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இதை ஒன்றுபடுத்துவது ஆவியானவர். வார்த்தைகள் வேதத்திலே ஜோடு இல்லாமல் போகாது. அந்த ஜோடை இணைக்கிறது யாரா? ஆவியானவர். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப இந்த ஆவியானவரால் நீ நிரப்பப்பட்டிருக்கணும். பெற்றுக்கொண்டிருந்த பிரயோஜனம் இல்லை. நான் இன்னைக்கு சொல்றேன், இந்த இடத்துல நான் பேச விரும்புகிற ஒரு காரியம், இன்னைக்கு அநேகர் தடுமாறி கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன? ஒருவேளை அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறாங்க, ஒருவேளை அவர்கள் பரிசுத்த ஆவியினால் ஊதப்பட்டிருக்கிறார்கள், ஒருவேளை பரிசுத்த ஆவியை அவர்கள் ஒரு என்னவா பெற்றிருக்கிறாங்க, முத்திரையாக பெற்றுக் கொண்டிருக்கலாம். ஆனால் பரிசுத்த ஆவியானவரால் நீங்கள் நிரப்பப்பட்டுக் கொண்டே இருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ காஸ்பல் வரைக்கும், பழைய ஏற்பாட்டிலிருந்து காஸ்பல் வரைக்கும் அந்த நிரப்பப்பட்ட அனுபவத்தை பற்றி பேசாதவர் அப்போஸ்தலர் நடபடிகளில் ஆரம்பித்த அந்த லூக்கா ஆரம்பிக்கிறார் 2வது அதிகாரம் 4. அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார். எனக்கு அன்புக்குரியவர்களே, இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் பிரியமா. அப்போ இன்றைக்கு உங்கள்கிட்ட நீங்க தடுமாறுகிறதுக்கு என்ன காரணம்? அது ஒத்துக்கிட்டீங்கன்னா சரி. பரிசுத்த ஆவியை பெற்றிருப்பீங்களா? அந்நிய பாஷை பெற்று பேசுவீங்களா இருக்கும். ஆனா அந்நிய பாஷை ஏசாயா 28 சொல்லுகிறது போல பரியாச உதடுகள் பெற்றிருக்கலாம் சில பேர், ஸ்டாமரிங் டங்ஸ் மாத்திரம். ஆனால் செப்பனியா 3:9 சொல்லுகிறது, அந்த பாஷையை அவர் சுத்தமான பாஷையாக மாற்றுவாராம். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ பரியாச உதடுகளால் இருக்கிறவங்க கொஞ்ச நாள் ஆனவங்க என்ன ஆகணும்? அத நீங்க இப்ப புதிய ஏற்பாட்டுக்கு வந்தீங்கன்னா அது அந்நிய பாஷை, பல பாஷை பேசுறது, தூதர்கள் பாஷை, அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு விளக்கம். அது வெறும் பரியாச உதடுதான். தேவன் பரியாச உதடுகளினால் தேவன் உங்களோடு கூட பேசுவார் என்ற மாத்திரம்தான் நீங்க அந்த ஏசாயா 28:11-12 வாசிக்கிறீங்க. பரியாச உதடுகளினால் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு நீங்க வந்தீங்கன்னா அந்த புதிய ஏற்பாட்டு விளக்கத்தை பார்த்தீங்கன்னா அந்த அன்னோன் லாங்குவேஜ் போட்டிருக்கும், தூதர்களுடைய பாஷைகள் என்று இருக்கு, தேவனுடைய பாஷை என்று இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த விளக்கம் எல்லாம் அங்கு பழைய ஏற்பாட்டில் இல்ல, புதிய ஏற்பாட்டில் தான் இந்த இதுக்கு பரிசுத்த ஆவியானவருக்கு விளக்கம் கொடுக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு ஆவியானவர் துணை வேணும் பிரியமான. இந்த துணைக்கு எனக்கு மனசுல தோன்றதுதான் நான் சொல்றேன்னு நினைக்காதீங்க. நான் சொல்வது அத்தனைக்கும் வேதத்திலே ஆதாரம் உண்டு. வேதத்திலே ஆதாரம் இல்லாமல் நான் செத்தோடனே யாரும் மெமோரியல் சர்வீஸ்ல நீங்க பேசினீங்கன்னா வேதத்தின் வார்த்தையின்படி நடந்த ஒரு மனுஷன் என்று என்னை குறித்து பேசுங்க. வேத வார்த்தைக்கு இந்த புறமும் போக மாட்டேன், அந்த புறமும் போக மாட்டேன். எனக்கு அன்புக்குரியவர்களை இதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள் பிரியமான. வேதத்திலே என்ன எப்படி விளக்கம் கொடுத்திருக்கணும் அதை குறித்து ஒரு சில காரியத்தை நான் மாத்திரம் சொல்லிட்டு போட்டேன். நிரப்பப்பட வேணும். அதுக்கு தாவீது சொல்றார், என் பாத்திரம் இது நிரப்பப்பட வேணும். நீங்க பழைய ஏற்பாட்டுக்கு போனீங்கன்னா இது முக்கியமா இந்த அபிஷேகத்தை பத்தி நீங்க வேற இடத்துல வாசிக்கிறீங்க. உங்க வாழ்க்கையிலிருந்து, உலக வாழ்க்கையிலிருந்து நீங்க எகிப்திலிருந்து பிரித்து எடுக்கப்பட்டு நீங்கள் கானான் தேசத்தில் வந்து நிற்கும் பொழுது அந்த கானான் தேசத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? மழை தண்ணியை உறிஞ்சி குடிக்கிற நிலம். அல்லேலூயா. இது பரிசுத்த ஆவியானவரை குறித்து பேசுது. அப்போ இந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியானவரை நான் என்ன பண்ணிட்டே இருக்கணுமா? உறிஞ்சி குடித்துக் கொண்டே இருக்கணும், நிரப்பப்பட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் அனுபவம் இல்லை. அதேதான் நான் சொல்றேன். அப்போஸ்தலர் 2:4 சொல்லப்படுகிறது, அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார். இப்பொழுது அப்போஸ்தலர் 4:31 வாசிங்க.
அப்போஸ்தலர் 2:4 அப்போஸ்தலர் 4:31 எத்தனை நாள் வித்தியாசம் இருக்கும்? சும்மா கெஸ் பண்ணுங்களேன், சொல்லுங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு குச்சி அடுத்த வட்டம் ஒரு குச்சியை வச்சுதான் இந்த இடத்துல நிப்பேன். அப்புறம் என்னத்துக்கு பைபிள் வாசிக்கிறீங்க? 2:4 சொல்லப்படுகிறது, அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டாங்க. அதே அப்போஸ்தலர்கள் 4:31 வரும் பொழுது அவர்கள் மீண்டும் நிரப்பப்படுறாங்க. என்னாச்சு சார்? என்னாச்சு? இப்போ சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். ஏன் நிரப்பப்படணும்? 2:4 அவங்க நிரப்பப்பட்டாங்க, நிரம்பி வழிஞ்சிச்சு இல்லையா? நிரம்பி வழிஞ்சு அவங்க பல பல பாஷையில பேசுறாங்க. அப்படி ஒரு பயங்கரமான ஒரு காரியம் நடக்குது. ஆனா அதே அப்போஸ்தலர்கள் 4:31 வந்து என்ன பண்றாங்க? அப்போ அந்த நிரப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர், இன்னைக்கு உங்கள்கிட்ட கேட்கிறேன், இதுக்கு நான் ஆதாரம்னு நான் சொல்றேன். அது நம்முடைய நிரப்பப்பட்ட அனுபவம் குறையுமா குறையாதா? பரிசுத்த ஆவியில இன்னைக்கு நிரப்பப்படுறோம். 3வது ஞாயிற்றுக்கிழமை இங்க வந்து நல்லா நிரப்பப்படுறோம். நாளைக்கு போன உடனே என்ன ஆகும்? அது குறையுமா குறையாது? நீங்க சொன்னதான். எப்படி குறையும்? நீ பிடிப்பேன்ல நானு. எப்படி குறையும்? ஆவியானவர் அப்படி அளவிட முடியுமா? அப்படி எப்படி குறையும்? சொல்லுங்க. நீங்க அப்படி கேள்வி கேட்டு வேதத்தை வாசிங்க. எப்படி குறையும்? சத்ரு நம்ம எதிர்த்து வரும்பொழுது உன்னை பலம் அற்று போக பண்ணுவான். பழைய படத்துக்கு போங்க, ஆமோஸ் 3:11 எடுத்து வாசிப்பார். அப்போ இந்த உலகத்துல இந்த சத்ரு நம்மோடு கூட போராடும் பொழுது நம்முடைய அபிஷேகம் என்ன ஆகுமா? குறைஞ்சு போயிடும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்போ அப்போஸ்தலர் 2:4 4:31 நடுவுல அவங்களுக்கு போராட்டம் இருந்திருக்குமா இருந்திருக்காதா? அப்போ அந்த சத்ருவோடு கூட போராடும் பொழுது அவர்கள் பலம் அற்று போக பண்ணுவான். அல்லேலூயா சொல்லுவோமா? சத்ரு நம்முடைய பலனை அற்று போக பண்ணுவான். 2வது, அபிஷேகத்தை நீங்க அவித்து போட்டுக்கலாம். நிரம்பி இருக்கு சார். இன்னைக்கு வீட்டுக்கு போன உடனே என்ன பண்றோம்? ஒரு சினிமாவை பார்த்துடுறோம் டிவியில. என்ன மூஞ்சி எல்லாம் மூஞ்சி கருவாடு தின்ன மூஞ்சி மாதிரி ஆயிடுச்சு. அப்போ இந்த நிரப்பப்பட்ட அந்த அபிஷேகம் என்ன ஆகும்? குறையுது. அவித்து போடப்படும். நீ பரிசுத்த ஆவியை அவித்து போடுகிறாய். வசனம் இருக்கா இல்லையா? அப்போ நீ பரிசுத்த ஆவியை நீ துக்கப்படுத்துகிறாய். அப்போ நீங்க இருக்கிற அந்த நிறைவு குறையுமா இல்லையா? குறையதான் செய்யும். அப்போ நீ திருப்பி நிரப்பப்படணும். அப்போ அந்த அப்போஸ்தலர் 2:4 4:31 நீங்க போய் அந்த ஆட்களுடைய அந்த அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில சில காரியங்களை நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய பிரச்சனை வந்திருக்கும், நிறைய பாடுகள் வந்திருக்கும், நிறைய சோதனைகள் வந்திருக்கும். தப்பிக்கிறதுக்கு சில வேளையில என்ன பண்ணிருப்பாங்க? ஆண்டவரை மறுதளிச்சிருப்பான். பேசுற மாதிரி சொல்லுங்க. இதுல எழுதப்படல, நான் நினைச்சு பார்க்கலாம். ஏன் அவங்க திரும்பி நிரப்பப்படணும்? ஒவ்வொரு நாளும் நிரப்பப்படணும். பிரியமான, நீங்க கர்த்தருடைய சித்தத்தை செய்யணும்னா, நீங்கள் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில உலக பிரீதியான வாழ்க்கையில உங்களை எடுத்து நடத்தி கொண்டு போகணும்னா நீங்க பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் ஆலயத்தில் நிரப்பப்படுகிறது மாத்திரமல்ல, நீங்கள் பார்க்கிற வேலை எட்டாலத்திலும் நீங்கள் நிரப்பப்பட்டிருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் உங்களுக்கு அடிக்கடி நான் சொல்லுகிற ஒரு காரியம், நீங்க அங்கேயும் ஓடாதீங்க. வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு 1 மணி நேரம் அந்நிய பாஷையில பேசிக்கொண்டே இருங்களேன், நிரம்பிக்கொண்டே இருங்களேன். நான் இதுதான் சொல்லுவேன்.
இன்னைக்கு தான் அதை விளக்கி பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் முந்தி சொல்லி பார்த்தேன், நீங்க வீட்டுல உட்கார்ந்துட்டு அந்நிய பாஷையிலே பேசிக்கொண்டே இருங்கன்னு ஒரு கழுதை செய்யறது இல்ல. அதை இன்னைக்கு அதை விளக்கி சொல்றேன். அப்ப ஒரு மணி நேரம் நீங்க அந்நிய பாஷையில நீங்க பேசிக் கொண்டிருந்தீங்கன்னா என்ன பண்றீங்க? யூ ஆர் ரினியூயிங் யுவர் ஸ்பிரிட். நீங்க திருப்பி நிரப்பப்படுறீங்க. நீங்க வீட்டுல உட்கார்ந்துட்டு நீங்க ஜெபம் பண்ணுங்கன்னு நான் சொல்லலையா? இன்னைக்கு வீட்டுல உட்கார்ந்துட்டு அந்நிய பாஷையில நீங்க பேசிக்கொண்டே இருங்கள். அப்பொழுது உங்களுக்கு அநேக காரியங்கள் தெளிவுபடும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா அல்லேலூயா. அவங்க நிரப்பப்பட்டு 4:31 அவங்க திரும்பவும் நிரப்பப்பட்டு வேத வசனத்தை அவர்கள் தைரியத்தோடு கூட பிரசங்கித்தாங்க. தைரியத்தோடு பேச முடியல. அப்படி என்றால் என்ன நினைக்கிறேன் நான், இந்த 2:4க்கும் 4:31க்கும் அவங்களுக்கு நடந்த அநேக பிரச்சனைகளிலே, அவர்களுக்கு வந்த எதிர்ப்பிலே கர்த்தருடைய வசனத்தை அவங்களால என்ன பண்ண முடியல? தைரியமா சொல்ல முடியல. தைரியமா நான் சாட்சியா நிக்க முடியல. என்னுடைய வேலை ஸ்தலத்தில் நான் தைரியமாய் ஆண்டவருக்கு என்று நிக்க முடியல. ஏன்? கொஞ்சம் யோசித்துப்பார், கொஞ்சம் யோசித்துப்பார். ஆகையினால நீங்க திரும்பவும் நிரப்பப்படணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இன்னொன்னு பாருங்க, ஆண்டவர் சொன்னார், நீங்கள் உன்னதத்தில் இருக்கிற பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேமில் காத்திருங்கள் இருங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ அவங்க என்ன பண்ணாங்க சொல்லுங்களேன்? அவங்க ஆண்டவர் பரமத்துக்கு எடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவங்க எல்லாரும் போய் என்ன பண்றாங்க? ஒரு மேலறையில உபவாசத்திலும் ஜெபத்திலும் அவங்க காத்திருக்காங்க. ஆண்டவர் சொன்னதை செஞ்சாங்கல்ல, கீழ்ப்படிச்சாங்க இல்லையா? அதைத்தான் பேதுரு எழுதும் பொழுது சொல்லுகிறார். அதை பரிசுத்த ஆவியை அவர் விளக்கி சொல்லுகிறார். அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுகிறார். இது கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளுகிற பரிசுத்த ஆவியானவர். அப்போஸ்தலர் 5:32 எடுத்து வாசித்து பாருங்க. அப்படி என்றால் அந்த பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்படுவதற்கு ஒரு கோணத்தை, ஒரு ஆங்கிள், ஒரு அனுபவத்தை பேதுரு அங்கு சொல்றார். இது பரிசுத்த ஆவியானவர் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு. அதை வாசிங்க 5:32. தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளுகிற பரிசுத்த ஆவியானவர். எனக்கு அன்புக்குள்ளே இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் பிரியமா. அப்போ அவர்கள் கீழ்ப்படுகிறவர்களுக்கு அவர் கொடுக்கிற ஒரு பரிசுத்த ஆவியானவர் வித்தியாசமா இருக்குமா இருக்காதா? கீழ்ப்படியாமல் எல்லார் மேல ஊற்றப்படுகிற அபிஷேகத்துக்கும், இன்னைக்கு வாங்க உங்ககிட்ட ஒரு நேருக்கு நேரம் நான் பேசுறேன், மாம்சமான யாவர் மேலும் ஊற்றப்பட்ட அந்த அபிஷேகத்துக்கும் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு அருளப்படுகிற பரிசுத்த ஆவியானவருக்கும் வித்தியாசம் உண்டா? உண்டு இல்லையா? இதைத்தானே. அப்போ அவருக்கு கீழ்ப்படியும் பொழுது நமக்கு கிடைக்கிற அந்த பரிசுத்த ஆவியினாலே இந்த உலகத்தில சில காரியங்களுக்கு நாம் கீழ்ப்படாதபடிக்கு என் தேவனுக்கு மாத்திரம் கீழ்ப்படிய கற்றுக் கொடுக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? இதை மனதில் வைத்துக் கொள்ளும். ஏன் திருப்பி மறந்துடுவேன். ஏன் ஆத்துல ஒரு கால், ஏன் ஒரு சேத்துல ஒரு கால்? ஆண்டவருக்கு சில காரியத்தில் நான் கீழ்ப்படியாது இருக்கு. ஆனா அபிஷேகம் என்னட்ட இருக்கு, அது அவிந்து போயிருக்கோ என்னமோ இருக்கு. ஆண்டவர் எப்பவும் கூட தான் இருக்கேன்னு இருக்காரு. நீ அவித்து போட்டாலும் அங்க இருக்கிறாரு. ஏன்னா அது வசனம் பேசும் பொழுது அது திருப்பி என்ன பண்ணிடுது? உயிரூட்டப்படுகிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த அக்கினி அவிந்து போயிருக்கும் போது விறகு போட்டா என்ன ஆகும்? திருப்பி பற்றி எரிகிறது. அதெல்லாம் இருக்கு. ஆனால் அவர் கீழ்ப்படிய, அவருக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிற அந்த அபிஷேகம் என்ன பண்ணும்? உலகத்திற்கு கீழ்ப்படிய செய்துவிடும். ஆகையினால் தான் நான் எப்பொழுதும் அபிஷேகத்தில் நிரப்பப்பட்டவனாய் இருக்க விரும்புகிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா? நீங்க நிரப்பப்பட்டவனாய் இருக்கும் பொழுது இந்த உலகத்துக்கு உங்களால கீழ்ப்படிய முடியாது. தேவன் ஒருவருக்கு தான் கீழ்ப்படிய முடியும்.
இப்போ அப்போஸ்தலர் 13:9 வாசிங்க. ஒரு சில காரியங்களை அப்படியே நான் பேசிக்கொண்டே போயிருக்கேன். இல்ல 13:9 அதெல்லாம் கோடு போட்டுக்கங்க. பரிசுத்த ஆவியினால் நிரம்ப. அவன் அங்க ஒரு பட்டணத்துல பரியேசு என்கிற ஒரு எலிமாஸ் என்கிற 2 பேர் இருக்கு அவனுக்கு. பரியேசுன்னு ஒரு பேர், எலிமாஸ்னு இன்னொரு பேர். அப்ப இந்த திருட்டு தீர்க்கதரிசி எல்லாம் இப்படி 2 பேர் 2 வேஷம் போட்டு தெரிவாங்கன்னு எல்லாம் புரிஞ்சுக்கங்க. ஆலயத்துல எப்படி இருப்பாங்க? நல்லா இருப்பாங்க. திருட்டு தீர்க்கதரிசி அவன் வீட்டுல இருக்கும்போது எப்படி இருப்பான்? அதுதான் காமிக்குது. அந்த பரியேசுன்னு அவனுக்கு ஒரு பேரு. அப்ப இயேசு பேரை வச்சிருக்கிறான்னு அவனுக்கு கேட்க எல்லாரும் அவன்கிட்ட வந்திருப்பாங்க. எலிமாஸ்னு ஒரு பேரு. அவன் என்ன பண்ணுவானா, அவன் குறி சொல்றவன். அந்த குறி சொல்ற ஆவியை வைத்துக் கொண்டு அநேகருக்கு குறி சொல்லி அவன் பணம் சம்பாதிப்பான். அப்போ செர்கியூ பவுல் என்கிற கனமுள்ள மனுஷன் அந்த பொல்லாத அந்த தீர்க்கதரிசியை வைத்துக் கொண்டு அவனும் என்ன பண்ணிருக்கான்? பணம் பண்ணி கொண்டே இருக்கிறான். இப்போ இந்த இடத்துல பவுல் வருகிறார். நல்ல கவனிங்க. அவன் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அவனை பார்த்து என்ன சொல்றான்? வாசிங்க அத. அப்போ இந்த பரிசுத்த ஆவியில நிறைந்து இருக்கும் பொழுதுதான் உனக்கு எதிரே வருகிற மனுஷன் உனக்கு விரோதியா அல்லது உனக்கு நண்பனான்னு கண்டுபிடிக்க முடியும். இல்லைன்னா ஏமாந்துருவீங்க. அப்ப இந்த பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டவனா இருக்கும் பொழுது நான் என்ன பண்ண மாட்டேன்? ஆத்துல ஒரு கால். எனக்கு நல்லா தெரியும் எது ஆறுன்னு தெரியும், எது சேருன்னு தெரியும். அப்ப நான் ஆத்துலயும் சேத்துலயும் வச்சுக்க மாட்டேன். அல்லேலூயா சொல்லுமா? இது வேணுமா இல்லையா? இது வேணும் தான், ஆசைதான். ஆனா பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டுட்டே இருக்கணும். நிரப்பப்படுகிற அனுபவம் கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கணும். அப்பொழுதுதான் நமக்கு எதிராக இருக்கிற அந்த மனிதர்களுடைய பொல்லாங்கை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா சொல்லுமா? இல்லன்னா விழுந்து விழுந்துதான் நம்ம எந்திரிப்போம். விழுந்துதான் எழுந்திருப்போம். எனக்கு அன்புக்குரியவர்களே, அநேகர் இந்த தவறு தான் செய்கிறார்கள். இந்த பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள் சொல்லுகிறதை கூட இந்த விசுவாசிகள் நம்புகிறது இல்லை. அவங்க ஆத்துலயும் ஒரு சேத்துல இருந்து வெளியே வந்தாதான் அவங்களுக்கு ஆத்துடைய அருமை தெரியும். அவங்க சேத்துல போய் காலை வச்சு அது சேரு நாரி போய் சேத்துல காலை வச்ச உடனே தான் ஆத்துக்குள்ள வரணும்னு எதிர்பார்க்கிறாங்க. நீ வைக்கிறது சேரு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா என்ன பண்ணுவான்? உங்களை பார்த்து சிரிப்பான். இதான் உலகத்தில் நடக்கிற காரியம். எனக்கு அன்புக்குரியவர்களே, யார் சொல்லுவீங்க நீங்க அறிய வேண்டாம். ஆவியானவரால் நீங்க நிரப்பப்பட்டிருப்பீங்கன்னா நீங்க சேத்துல காலை வைக்க போகும்போது ஆவியானவர் உங்கள்கிட்ட சொல்லுவாரு, நீ வைக்கிறது சேர். இது ஆவியானவருடைய நிறைவு வேணும். அல்லேலூயா சொல்லுவோமா? இப்பொழுது வாசிங்க அப்போஸ்தலர் 14:9 வாசிங்க. பவுல் ஒரு இடத்துல பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். இல்ல இருக்கட்டும், வாசிக்கலாம். அப்போ ஒரு பிறவி சப்பானி ஒருத்தன் அந்த வசனத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறான். இப்ப அநேகரை நாங்க பிரசங்கிக்கும் பொழுது அநேகரை இப்பொழுது நாங்கள் உன்னிப்பாய் கவனிப்போம். நல்லா கவனிங்க. அது அது நல்ல ஒரு கம்பேஷனட் பிரசங்கி மார்க்கு இருக்கிற ஒரு பெரிய குணாதிசயம். அப்போ அப்படி உற்று பார்க்கும் பொழுது அவன் பார்க்கிறான், அந்த பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருக்கான். அவன் அந்த சப்பானிய அவன் என்ன பார்க்கறான்? அந்த வசனத்தை வாசித்து பாத்தீங்கன்னா அவன் பக்கத்துல போய் அவன் என்ன பண்றான்? உற்று பார்க்கிறான். அந்த சப்பானிய உற்று பார்க்கிறான். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட பவுல் அவனை உற்று பார்க்கிறான். உற்று பார்த்தவன அவனுக்கு எப்படி வெளிப்படுகிறது? ஆவியானவர் என்ன சொல்கிறார்? இவனுக்கு சுகமாக வேண்டும் என்ற ஒரு விசுவாசம் அவனுக்குள் இருக்கிறது என்று. அப்ப பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படணுமா இல்லையா? நீங்க அநேகருக்கு நீங்க போய் சுவிசேஷம் சொல்றீங்க, அடி வாங்கிட்டு வர்றீங்க. ஏதோ ஒரு இடத்துல டாக்ஸ் கொடுக்க போறீங்க,
அவங்க அந்த டிராக்ஸ் அவங்க கண்ணுக்கு முன்னாடி என்ன பண்றான், கிழிச்சு போடுறான். அதனால நம்ம என்ன பண்றோம், ஒன்ஸ் பிட்டன் ட்வைஸ். அதனால நம்ம என்ன பண்ண போறோம், டிராக்ஸ் கொடுக்கிற போகவே மாட்டோம். போடா, எனக்கு எதத்துக்கு இந்த பொம்பு அப்படின்னு ஆண்டவர் மேல பழிய போட்டுட்டு நம்ம உட்கார்ந்துருக்கோம். ஆனா நீங்க டிராக்ஸ் கொடுக்க போகும்போது நீங்க பரிசுத்த ஆவியினால நிரம்பி இருந்தீங்கன்னா இவனுக்கு தேவன் மீது ஒரு நம்பிக்கை இருக்கிறது என்பதை உங்களால் என்ன பண்ண முடியும். நம்ம உபவாச நோட்டீஸ் எல்லாம் போய் கொடுப்பியே, உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல. சில பேர் என்ன சொல்லுவாங்க, அப்போ நம்ம அவங்ககிட்ட போய் கொடுக்க வேண்டாம். இதுக்கு அபிஷேகம் வேணுமா இல்லையா, அவங்கள்ட்ட கொடுத்து அவங்கள்ட்ட போய் வாங்கி கட்டிக்கணுமா நம்ம. இதுக்கு அபிஷேகத்தினால் நிரப்பப்படுவது அவசியமா இல்லையா. டே டு டே லைஃப் ஐ எம் டாக்கிங். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நம்முடைய உலக வாழ்க்கையிலும் சரி, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அனுதின வாழ்க்கையிலும் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு நம்மிடத்தில் இருக்கும் பொழுது நாம் தவறு செய்ய மாட்டோம். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 11:22-24 அங்க பர்னபாவை குறித்து ஒரு வார்த்தை சொல்லுது. அவன் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவனாக இருந்தான். நீங்க 21 வாசித்து பாத்தீங்கன்னா அங்கு வேதம் சொல்லுகிறது, அவன் அந்த ஊர்ல அவன் ஊழியம் செய்யும் பொழுது, அவன் பரிசுத்த ஆவியினால் நிரம்பி ஊழியம் செய்யும் பொழுது 21வது வசனம் சொல்லுகிறது, அநேகர் கிறிஸ்துவண்டைக்கு திரும்பினார்கள். அல்லேலூயா. many people were added to the church. அப்போ அந்த பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கும் பொழுது, நான் உனக்கு தான் சொல்றேன், எல்லாத்துக்கும் உன்னை தவறு சொல்லல. அநேகருக்கு நம்ம சொல்றோம் கூட்டத்துக்கு வாங்கன்னு சொல்றோம். ஆனா ஒரு வித்தியாசம் இருக்கு. ஆண்டவர் ஏவி அவர்களை நாம அழைத்திருந்தோம்னா, எப்ப பார்த்தாலும் ஆலிஸ பார்த்து என் ஒய்ஃப் சொல்ல மாட்டா. ஆனா மனசுல அவ ஏவப்பட்ட ஆலிஸ பார்த்துட்டு நீ என்ன இன்னைக்கு கூட்டம் இருக்கு, அன்னைக்கு அவன் தவறாம வந்துருவா. அது என்னைக்கும் சொல்லி பாருங்களேன் அவ. அப்போ இந்த பரிசுத்த ஆவியில நிறைந்திருக்கும் பொழுது, இன்னைக்கு அவ ஒரு அபிஷேகத்துல நிறைஞ்சவளா உனக்கு அவ வாட்ஸ்அப்ல கொடுத்தா, நீ இன்னைக்கு மீட்டிங்க்கு வர்றியா அப்படி, நீ உடனே ரிப்ளை பண்ணிட்ட, நான் வரேன். எனக்கு அன்புக்குள்ளே இதுதான் முக்கியம். அப்போ பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டிருக்கிற அனுபவம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அல்ல, நம்முடைய உலக வாழ்க்கையிலும். அப்படியே கர்த்தர், நீங்க கணவன் ஏதாவது ஒண்ணு கேட்க முனைறீங்க, அப்பொழுது கர்த்தர் ஆவியானவர் நிரம்பி இருந்தீங்கன்னா, அவர் ஏவும் பொழுது நீங்க கணவன் பேசினீங்கன்னா அதை அப்படியே கொடுத்துருவார். நீ கேட்கறதுக்கும் விரும்புறதுக்கும் அதிகமா கர்த்தர் உனக்கு என்ன பண்ணுவாரு, கொடுத்து. மற்ற நேரத்தில் சென்னில 2 உழுவும். உண்மைதானே, இது உண்மைதானே. அப்போ அந்த அபிஷேகம் நம்மளுக்கு கட்டாயம் வேணும் பிரியமா. உலக வாழ்க்கையில கூட இன்னைக்கு நான் ஒரு சாரி வாங்கணும், கணவன்கிட்ட கேட்கணும். இன்னைக்கு ஒரு காரியத்தை நான் கணவன்கிட்ட சொல்லணும். இப்ப நம்மளே வாங்கிக்கிறோம், இப்போ அது வேற விஷயம். கணவனை கேட்காம வாங்கிக்கிறோம், அது வேற விஷயம். நான் உண்மையான பெண்களை குறித்து நான் பேசுகிறேன், பைபிள் உமன்களை பத்தி பேசுறேன். சரி, வீட்டுல கேட்கறீங்க, கேட்க போறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை, ஆண்டவரும் பார்ப்போம், அவருடைய முகத்தை பார்ப்போமே. அவருடைய முகத்தை அந்த அபிஷேகத்துல நிரம்பி இருக்கணும்னு நான் சொல்றேன். அபிஷேகத்தில் நிரம்பி இருக்கிறீங்க, அவரை பாருங்க. அப்போஸ்தலர் 6:3-5 பிலிப்புவை குறித்து ஒரு வேத வசனம் சொல்லுகிறது. பிலிப்பு பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டிருந்தான். நல்ல கவனிங்க, அவன் நிரப்பப்பட்டவனா இருந்தபடியினாலே அங்கு சமாரியால ஊழியம் செய்யறான். 8ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்து வாசித்தீங்கன்னா, அவன் கிறிஸ்துவை குறித்து அவன் பிரசங்கிக்கிறான். அப்பொழுது எல்லாரும் அந்த முதல் 8 வசனத்தை வீட்டுக்கு சென்று வாசித்து பாருங்க. அப்போ எல்லாரும் ஒருமனப்பட்டு கேட்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா. பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டிருக்கிறவன் பேசும் பொழுது அங்கு ஒரு மனம் காணப்படும். அல்லேலூயா சொல்லுவோம். எல்லாரும் ஒருமனப்பட்டு கேட்கிறாங்க.
பெரிய அற்புதங்களை கர்த்தர் செய்கிறார். சப்பானிகளா எழுந்து நடக்கிறாங்க, பெரிய அற்புதங்கள்லாம் நடக்குது. 8வது வசனம், 8வது அதிகாரம் 8வது வசனத்துல there was great joy in the city of Samaria. சமாரியாவிலே மிகுந்த சந்தோஷம் உண்டானது. எனக்கு அன்புக்குரியவர்களே, பரிசுத்த ஆவியினாலே பெற்றுக்கொண்டிருக்கும் பொழுது அந்த சந்தேகம், நீ பெற்றிருக்கிறது, நீ அபிஷேகம் இருக்கிறது அது ஈவில் ஸ்பிரிட் சொல்லி சில பேர் கணவன் மாதிரி அதை நம்பலன்னா என்ன பண்ணிடுவான், என்ன சொல்லுவான், உன்கிட்ட இருக்கிறது பரிசுத்த ஆவி இல்ல, அது வேற என்னமோ ஒரு ஸ்பிரிட் அப்படின்பா. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில அதனுடைய அந்த பரிசுத்த ஆவியின் நிரப்பப்பட்டதுக்கு ஏத்த மாதிரி நம்முடைய வாழ்க்கை இருக்காது. அல்லேலூயா சொல்லுவோமா? எப்பவும் நம்ம என்ன பண்ணுவோம், கோவப்படுவோம், எப்ப பார்த்தாலும் போய் பேசுவோம். ஆனால் அபிஷேகம் இருக்குன்னு சொல்லிட்டு இருப்போம். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆனால் நீங்க அபிஷேகத்துல நிரம்பி இருக்கும், உன் பாத்திரம் நிரம்பி வழியும் பொழுது அவன் இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து அவன் ஈனமாய் பேச முடியாது. அல்லேலூயா சொல்லுவோமா? இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க பிரியமானவர்களே, அப்படி பேசவே முடியாது. நீங்க பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவளாய் நீ காணப்படும் பொழுது உன்னை கண்டால் அவனுக்கு ஒரு பயம்தான் இருக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆவிக்குரிய பயம். இது உண்மையா நான் சொல்றேன். அறகுறையை கண்டாதான் அவங்களுக்கு ரொம்ப என்ன ஆகும், உன்கிட்ட இருக்கிறது ஈவில் ஸ்பிரிட். ஒரு அம்மாவை பத்தி ஒரு பாஸ்டர் என்கிட்ட அன்னைக்கு பேசினார். நானே அரண்டு போயிட்டேன். ஏன்னா அந்த அம்மாவை பத்தி நல்லா தெரியும் எனக்கு. அவங்க அபிஷேகம் பெற்றவங்க, ஊழியத்துல வைராக்கியமா இருக்கிறவங்க. அந்த பாஸ்டர் அந்த அம்மாவை பத்தி சொல்றாங்க, அவட்ட இருக்கிறது ஈவில் ஸ்பிரிட் அண்ணே அப்படின்னா. எனக்கு நல்லா தெரியும் அந்த அம்மாவுக்கு இருக்கிறது என்னது, அபிஷேகம் தான் இருக்கு. ஆனா அந்த அபிஷேகம் தான் இருக்க ஒழிய அந்த பழைய சுவாபம் அவளை விட்டு என்ன பண்ணல. அப்போ நிரம்பும் பொழுது என்ன ஆகும்னா அந்த பழைய சுவாபம்லாம் என்ன ஆகும், வெளியேறிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட 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 உன்னுடைய பழைய சுவாபம் எல்லாம் வெளியே போய்கிட்டே இருக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இது ஒரு முக்கியமான நோக்கம் பிரியமானே. பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுகிறது, ஒரு அனுபவமாக இருக்கிறது. இதைத்தான் இந்த பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த அபிஷேகத்தை குறித்து அழகாக எழுதி வைத்திருக்கிறார், அழகாக வெளிப்படுத்தி கொடுக்கிறார். ஏனென்றால் அவருக்கு நல்லா தெரியும், இந்த மாடர்ன் டேஸ்ல அவங்க ஆத்துலயும் ஒரு கால் வச்சுக்கிட்டு சேத்துலயும் ஒரு கால் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? நீ இப்படியும் பேசுவா அப்படியும் பேசுவான்னு தெரியுமா தெரியாதா? உன்னுடைய பழைய சுவாபம் வெளிப்படும், வெளிப்படாமல் செலவழிக்கு அப்படியே நல்ல ஒரு லேடி லைக்கா நீ ஆலயத்தில் உட்கார்ந்து இருப்ப, வீட்டுக்கு போன உடனே நீ பத்திரகாளி மாதிரி இருப்ப. தெரியுமா தெரியாதா? ஆகையினால் தான் இந்த நாட்களுக்கென்று கர்த்தர் இந்த அபிஷேகத்தினாலே நீ நிரப்பப்படணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்பொழுதுதான் உன் வீட்டிலே சந்தோஷம் இருக்க முடியும். There was great joy in the city of Samaria. There was great joy because அவங்க எல்லாரும் ஒரு மனப்பட்டு கேட்கிறாங்க, நீ பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவளாய் நீ காணப்படுவாய் என்றால், நீ கணவன் அவனுக்கு விரும்பாததை நீ சொன்னாலும் அதை என்ன செய்வான், கீழ்ப்படிவான். நம்புறியாமா? நம்புறீங்களா? இதை நம்புங்க, இதான் உண்மை, இதான் சத்தியம். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வேகமா வாசிங்க பார்க்கலாம். ஒன்னு பேதுரு என்னையோ கொஞ்சம் ஃப்ளோர் பண்ணிட்டீங்க, ஸ்டம்ப் பண்ணிட்டீங்க. வாசிங்க வாசிங்க வாசிங்க. இல்ல 1-2 வாசிங்களேன், அப்ப தெரியும். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம். அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள்.
உங்களுடைய கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனை இன்றி. அப்போ நீ பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டிருப்பன்னா நீ உன்னுடைய நடக்கையில நீ அவன்கிட்ட சொல்ல வேண்டாம், நீ ஆலயத்துக்கு வான்னு சொல்ல வேண்டாம், நீ அபிஷேக கூட்டத்துக்கு வான்னு சொல்ல வேண்டாம். நீ உன்னுடைய வாழ்க்கை முறையை மாத்து, தப்பு செய்யறன்னு நீ அவனுக்கு என்ன பண்ணலாம், போதிக்க வேண்டாம். அல்லேலூயா சொல்லுவோமா? இப்ப நிறைய அந்த ஆண்டவருக்குள்ள அறகுறையா வந்த விசுவாசிகள் தான் வீட்டுல கணவனுக்கும் மனைவிக்கும் குத்து சண்டை நடக்கு. இந்த வசனம் தெரிஞ்சுன்னா, இந்த அபிஷேகம் தெரிஞ்சுன்னா, அங்கு வேதம் சொல்லுகிறது உன்னுடைய நடக்கையில் மூலமாக போதனை இன்றி, அதாவது போதனை உன் கணவனுக்கு நீ என்ன பண்ண வேண்டாம், போதிக்க வேண்டாம், யாரும் போதிக்க வேண்டாம். அவன் போதனை இன்றி அவனை நீ என்ன பண்ணுவ, கர்த்தருக்கென்று இதான் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுகிற ஒரு அருமையான ஒரு அனுபவம். அல்லேலூயா சொல்லுவோம். இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. அமைதியா பல்ல கடிச்சுக்கிட்டு, நீங்க கணவன் செய்யறது தவறு நல்லா தெரியும், பல்ல கடிச்சுக்கிட்டு ரூம்ல போய் 1 மணி நேரம் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படுங்க. அப்பொழுது அவன் பல்ல கடிச்சுக்கிட்டு இருந்தவன் பல்ல காட்டிக்கிட்டு வந்துருவான். உனக்கு முன்னாடி வருவானா வரலையான்னு என்கிட்ட சொல்லு. பல்ல கடிச்சவன் நீ ஒரு ரூம்குள்ள இருந்து 1 மணி நேரம் அபிஷேகத்துல நிரம்பிட்டு இருந்தன்னா, இல்ல படுக்கையில உன்னுடைய இருதயத்துல நீ சிந்தித்துக் கொண்டே இருப்பாய் என்றால், அல்லேலூயா சொல்லுவோமா? வேதம் அப்படித்தானே சொல்லுகிறது. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள். எப்படி பாவம் செய்யாம இருக்கணுமா? படுக்கையில போய் நீ என்ன பண்ணுமா, உன் இருதயத்துல கர்த்தரோடு கூட பேசிக்கொண்டே இருக்கணுமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீ அவனுக்கு போதிக்கிற, நீ பண்றது தப்புடா. எவனாவது தான் பண்றது தப்புன்னு எவனாவது சொன்னா ஏத்துக்குவானா? ஏத்துக்க மாட்டார்ல. எப்படி ஏத்துக்குவான்? அப்புறம் போய் அங்க போய் போதிச்சோம்னா என்ன அர்த்தம்? எனக்கு அன்புக்குரியவர்களே, பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும். அப்போஸ்தலர் 7:55 அங்கு ஸ்தேவானை குறித்து வேதம் சொல்லுகிறது. அந்த 6ஆம் அதிகாரம் 5-8 வசனத்தில் அப்போஸ்தலர் வாசிங்கன்னா, அவனும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவன், விசுவாசத்தினால் நிரப்பப்பட்டவன், அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தவன். 6ஆம் அதிகாரத்தில் வாசிச்சு பார்த்தீங்க. அந்த 6ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனத்தை பாருங்க. அவன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவனாய் இருந்தபடியினாலே ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக அவன் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய முகம் தேவ தூதனுடைய முகம் போல கரந்தட்டி ஆண்டவர் இருக்கிறார். முன்னாடி அவன் பல்ல கடிச்சவன் இப்ப பல் இழிச்சு கொண்டு வந்து நிப்பான்னா என்ன அர்த்தம்? உன் முகத்துல இருக்கிற பிரகாசம். எனக்கு அன்புக்குரிய, ஒருவேளை அவன் அப்பவும் பல்ல கடிச்சுக்கிட்டு இருப்பான், உன் முகத்துல பிரகாசத்தை பாக்குறான், பல்ல கடிச்சுக்கிட்டு தான் இருப்பான், உன் மேல கல் எறிவான். அந்த 7ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்து வாசி பாத்தீங்கன்னா, அந்த ஸ்தேவான் மீது அவங்க என்ன பண்றாங்க, கல் எறிகிறார்கள். ஆனால் 7ஆம் அதிகாரம் 55வது வசனத்துல அவர்கள் கல் எறியும் பொழுது அவன் திரும்பவும் பரிசுத்த ஆவியினாலே என்ன பண்ண போறான்? 6ஆம் அதிகாரம் தான் சொல்லுகிறது, அவன் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவன் என்று, அவன் விசுவாசத்தை உடையவன் என்று, விசுவாசத்தினால் நிரப்பப்பட்டவன், அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவன். 7ஆம் அதிகாரம் 55வது வசனத்துல அவனை அநேகர் கல் எறியும் பொழுது அவன் மீண்டும் அவன் என்ன ஆகிறான்? பரிசுத்த ஆவியினாலே. ஏன்னா கண்புக்குரியவர்களே, அவன் திரும்பவும் பல்ல கடிச்சுக்கிட்டு தான் நிப்பானா? நீங்க என்ன பண்ணணும்? திருப்பியும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? அப்பொழுது வேதம் சொல்லுகிறது, வானத்தை அண்ணாந்து பார்க்கிறான். வானத்தை அண்ணாந்து பார்க்கும் பொழுது தேவனுடைய மகிமையை அவனால் காண முடியும். அப்போ பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும் பொழுது தேவனுடைய மகிமையை காணப்பட முடியும். பிதாவினுடைய வலது வாசத்திலே அவர் நின்று கொண்டிருக்கிறதை உன்னால் காண முடியும். அல்லேலூயா சொல்லுவோமா? நான் உன் பக்கத்திலே இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர் உனக்கு வெளிப்படுத்துவார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இதுதான் பாரு, அறகுறை அபிஷேகம் வேண்டாம். இன்னைக்கு
நான் ஜெபம் பண்ண போறேன். அறகுற அபிஷேகம் வேண்டாம், ஊதி பெற்றுக்கொள்ளுங்கிற அது வேண்டாம், தலையில கை வச்சா உழுகிற அபிஷேகம் வேண்டாம். எனக்கு உறிஞ்சி குடிக்கிற நிலம். நான் எகிப்திலிருந்து பிரித்து எடுக்கப்பட்டவன், இந்த உலகத்திலிருந்து நான் பிரித்து எடுக்கப்பட்டவன். அப்படியே நான் பரிசுத்த ஆவியை நான் உறிந்து குடித்துக் கொண்டே இருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோம். என் பாத்திரம் நிரம்பி வழிந்து கொண்டே இருக்கணும். சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை நீர் ஆயத்தப்படுத்தினீர், தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழுகிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. முழங்கால் படி.